ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய சித்தர் சமாதிகளை தேடி தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய அபிரகாம் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். அபிரகாம் ஸ்ட்ரீட்ல தான் குழந்தைவேல் சித்தர் பீடம் இருக்கு. இந்த குழந்தைவேல் சித்தர் பீடத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை, கருத்துக்களை, சிறப்புகளை சொல்றாங்க. இந்த சித்தர் பீடத்துக்கு வந்தோம்னா குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. இந்த சித்தர் பீடத்தை ஆக்கிரமிக்க வந்த ஒரு அரசியல் பிரமுகரும், இந்த சித்தர் பீடத்தை வாங்கி நான் ஸ்கூல் கட்டி சம்பாதிக்க போறேன்னு வந்த ஒரு சேட்டுக்கும் 2 பேருடைய குலமே நாசமாகி போச்சு. 2 பேருடைய குலமே அந்த பரம்பரையிலேயே ஒருத்தர் கூட உயிரோட இல்லை அப்படிங்கிற சில கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் சாமி சித்தர் பீடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அங்க இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, குழந்தைகளுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை தேடி நம்ம இங்க வந்தாலும் அந்த சாமி முன்னாடி கேட்டாலும் அந்த கோரிக்கை, அந்த நம்ம நினைச்சு வந்த காரியம் உடனே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஐதீகங்கள்லாம் இங்க சொல்றாங்க. நம்ம இந்த சித்த பீடத்தை தேடி வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டோரி வந்து சொல்லுவாங்கல்ல. அதாவது இது வந்து இந்த சித்தர் கோயிலுக்கு சொந்தமான இடத்த இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு சேட்டுக்கு வித்துக்கிட்டதாகவும், அந்த சேட்டு இந்த இடத்த வாங்கி ஒரு ஸ்கூல் கட்டினதாகவும் சொல்றாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல ஒரு ஆர்ச்சி இருந்திருக்கு. ஸ்கூல் கட்டுவதற்கு தொடங்குவதற்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த பர்டிகுலர் நேரத்தில் அந்த டயத்திலேயே அந்த இடத்த வித்தவரும் வாங்கினவரும் 2 பேருமே குடும்பத்தோட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவ்வளவு தூரம் ஒரு சக்தி மிக்க ஒரு பீடம், ஒரு சித்தர் பீடம், அவ்வளவு தூரம் சக்தி மிக்க ஒரு கோயில். இதை வந்து யாரும் ஒரு தனியாரும் ஆக்கிரமிக்க முடியாது அப்படிங்கிறத தான் குழந்தைகள் சாமி சித்தர் வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அப்படிங்கிற விஷயங்களை கேள்விப்பட்டு தான் இந்த சக்தி பீடத்தோடைய சக்தியை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வாங்க நம்ம உள்ள போய் மற்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தர்மமிகு சென்னை ஆலத்தூர் மாநகர் அபிராகம் நகர்ல திருவருள் அரசாட்சி செய்யும் அருள்ஞான சித்தர் குழந்தைவேல் சாமி அவர்கள் சித்தர் வழி வாழையடி வாழையென வந்து அறம்பல செய்து அருள் திருமேனியாய் மகான் குழந்தைவேல் சுவாமிகள் இன்றைக்கு சுமார் 114 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மார்கழி மாதம் அஷ்டமி திதியில இந்த புனித திருத்தலத்துல மகா ஜீவ சமாதியானார். அன்று தொடங்கி இன்று வரை வருவோருக்கெல்லாம் திருவுருள் பாலித்து வருகிறார். சித்தர்கள் வழிநடத்தும் வல்லப சித்தராய் பிணித்திருக்கும் பெருமாளாய் லட்சக்கணக்கான பக்த கோடிகளுக்கு காவல் தெய்வமா வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். குழந்தைவேல் சுவாமி 1911ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி விஷாக நட்சத்திரத்துல ஜீவ சமாதி அடைந்தார். அவருடைய குரு பூஜை வருகிற 22/12/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணிக்குள் நடைபெறும்.